ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதான் என்னோடய சேனலில் நான் போடுற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிங்க, இன்னும் ஏதாச்சும் வீடியோஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு. மோஸ்ட்லி நான் எடுத்த கிளிப்ஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிட்டேன். பட் சில கிளிப்ஸ் வந்து டியூரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஷேர் பண்ணலை. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன கிளிப்லாம் நான் எடுத்தேனோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்படி ஃபேன்ஸ் மீட்டுக்கு போனேன் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு கமருதீனை வந்து எப்போலேருந்து பிடிக்கும்னா, எனக்கு மகாநதி சீரியல்லே வந்துட்டு கமருதீனை தெரியும். அதாவது குமரன்ற கேரக்டரில். பட் நான் வந்து அப்போ ஃபேன் கிடையாது. ஆனால் நான் அவங்களோட இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு அப்போ 1,00,000 ஃபாலோவர்ஸ் கூட கிடையாது. நான் அப்போலேருந்தே கமருதீனை ஃபாலோ பண்ணுறேன். தென் பிக் பாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் மகாநதியில் உள்ள குமரன் கமருதீன் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பட் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அவங்களுக்கு நான் ஃபேனானா கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க கடந்து வந்த பாதை கதை சொன்னாங்க இல்லையா? சொல்லும் போது ஒரு அப்பா இல்லாமல் ஒரு சொசைட்டியில் வாழ்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்றத ஷேர் பண்ணாங்க. ஒரு சீன் கூட சொல்லியிருப்பாங்க. அம்மா வந்து கல்யாணத்துக்கு நல்லா ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. போனோடனே அங்கே இருக்க ரிலேட்டிவ்ஸ், அதாவது தெரிஞ்சவங்க, இலை எடுத்து போடு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அது ரொம்பவே கஷ்டமாச்சு, ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவரோடைய மூமெண்ட்டு, அவரோடைய ஆக்ஷன், அவரோடைய கேரக்டர் எல்லாமே அப்படியே என்னோடய க்ளோஸ்டு பர்சன் மாதிரி இருந்தாங்க. அதனால என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அதனால எனக்கு வந்து கமருதீனை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கேன், ஓட் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கமருதீன்காண்டி தான் வந்து பிக் பாஸே பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டேஜில் நான் மாறினேன், பார்த்துட்டும் இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. சம் நெகட்டிவ் வந்திருக்கலாம், சம் பாசிட்டிவ் வந்திருக்கலாம். அதை தாண்டி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு, அதான் ரெட் கார்டு. அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு அந்த டே முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆக அது எல்லாம் இவங்க நடிக்கிறாங்க, அவங்க நடிக்கிறாங்க அப்படி சொன்னாலும், அந்த டைமிங்கில் ரெட் கார்டு கொடுக்குற அந்த டைமிங்கில், அதுக்கு முன்னாடி அந்த நடந்த இஷ்யூலாம் ரொம்பவே டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஒருத்தவங்களுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, என்ன நல்லா இருக்காங்களா, ஓகேவா, எதுவுமே தெரியாமல் ஒரு சைலண்ட்டான மூவில் போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 1 வீக்லேயே ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சாங்க ஆவடியில். பட் என்னால் போக முடியல, என்னோடய வீட்டிலேருந்து அது ரொம்ப லாங்கு. ஸோ நான் வந்து போகல. அடுத்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் மீட் வைப்பாங்க அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அடுத்து கானா வினோத்க்கு ஃபேன்ஸ் மீட் வச்சாங்க. தென் கானா வினோத் ஃபேன்ஸ் மீட்டில் வந்துட்டு பிக் பாஸோட செலிப்ரிட்டி வேறு யாராச்சும் சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, வினோத்க்கு ஃப்ரெண்டாக கமருதீன் தான், ஸோ அவங்க வரலாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இன்னொன்று வினோத்தையுமே எனக்கு பிடிக்கும், சரின்னு சொல்லிட்டு நான் போனேன். பட் வந்து வினோத்தோட ஃபேன்ஸ் மீட்டில் வந்து கமருதீன் வரல. எஃப்ஜே, அமித், பிரவீன் வந்தாங்க. அவங்கள நான் பார்த்துட்டு நான் வந்துட்டேன். பட் வந்து அடுத்த நாள், இது வந்து தேர்ஸ்டே நடந்துச்சு, கானா வினோத்தோட ஃபேன்ஸ் மீட் ஜான் 22. ஜான் 23 கமருதீன் வந்துட்டு ஸ்டோரி வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி நாளைக்கு ஃபேன்ஸ் மீட் சொல்லிட்டு கலாட்டாலேருந்து. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் டிஸ்டன்ஸ் வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருந்தாலும் எப்படினாலும் போயிடணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டு. ஸோ நைட்டெல்லாம் தூங்கலை, காலையில் எழுந்துச்சி எப்படா போவோம் அந்த மாதிரி இருந்துச்சு. காலையில் எழுந்துச்சி பார்த்தா ரொம்ப ரெயின். அன்றைக்கி வர ஜான் 24 வந்துட்டு மழை பெஞ்சிட்ருக்காங்க. எப்படா போகிறது, நம்ம எவ்வளோ ட்ரீமோடு இருந்தோம் அப்படி. அதுக்கப்புறம் என்னன்னாலும் கிளம்பி போயிடணும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் ரெயினுமே விட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு பார்த்தா வாட்ச்மேன் மட்டும் இருந்தாங்க. என்னடா யாரையுமே காணோம், லொக்கேஷன் மாறி வந்துட்டோமா இல்லை கரெக்டான பிளேஸ் தானேன்னு ரொம்ப டவுட்டு. ஸோ அவங்கக்கிட்ட போய் கேட்டேன், இங்கே ஏதாச்சும் மீட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையே, இங்கே எந்த மீட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே அச்சோ லொக்கேஷன் தான் மாறி வந்துட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டாவில் கால் பண்ணி கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை கரெக்ட் லொக்கேஷன் தான், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் உயிரே வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பேராக வர ஆரம்பித்தாங்க. பாடி கரெக்டாக லொக்கேஷன் தான் வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீட்டை உள்ள, அதாவது ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆனது ஒரு 10 அப்படின்னா, கமருதீன் வந்தது வந்துட்டு 1 தான். 1 மேலே வந்தாங்க. அந்த டைம் வெயிட் பண்ண டைம் வந்துட்டு ஒரு நர்வஸாக இருந்துச்சு.
நிஜமாலே பார்க்க போகிறோமா, நடக்குமா, அந்த மாதிரி நிறைய ஓடிட்டே இருந்துச்சு மைண்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் 1:00 மேலே தான் கமருதீன் வந்தாங்க. வந்தோடனே வந்துட்டு ஃபேன்ஸாக இருக்க எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னே தெரில. நான் இது வரைக்கும் யாருக்கும் இவ்வளோ ஃபேனாக இருந்ததும் இல்லை. நான் அந்த மாதிரி ஃபேனாக இருந்த பர்சனை நேர்லேயும் பார்த்தது கிடையாது. ஸோ டக்குன்னு பார்க்கும்போது அந்த மூமெண்ட்டை நீங்களே உங்கள் கண்ணால் பாருங்கள். பார்த்தீங்களா, கம்ரு கம்ருன்னு குதிச்சிட்டு இருந்திருப்பேன். அது ரொம்பவே எப்படி சொல்ல ஹாப்பியாக இருந்துச்சு. கை கால்லாம் நடுங்குது, கண்ணிலேருந்துலாம் தண்ணி வந்துருச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த மூமெண்ட் வந்துட்டு. இதுக்கப்புறம் நான் எல்லா கிளிப்ஸையும் ஒன் பை ஒன்னாக கொடுக்குறேன். எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 2 மணி நேரமா எல்லாம் வெயிட் பண்றாங்க. ஆனா அதே அதே எனர்ஜியோட அவ்வளவு சந்தோஷமா காரணம் நீங்க கீழே வரும்போது கிட்டத்தட்ட அப்படி உள்ள வரும்போது கண் கலங்கி வந்தீங்க. என்னன்னா அது இவ்வளவு பேர் நமக்காகவானு எப்படி இருக்கு இந்த உங்களுக்காக கூடுற ஒரு கூட்டம்? உண்மையாவே வந்து நம்ம இவ்வளோ பெரிய ஒரு சம்பாதிச்சிருக்கோம் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு அடுத்து வர கிளிப்பில் வந்துட்டு கானா வினோத் பற்றி கமருதீன் கிட்ட கேட்டாங்க. ஸோ கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டாங்க. அது வந்து நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கல, எமோஷ்னல் ஆனது மட்டும்தான் எடுத்திருந்தேன். அப்படியே அவ்வளவு பாசனம் அப்படியே எடுக்க வேண்டியது. சரி, ஓகே ஓகே, செட் ஆயிட்டீங்களா? ப்ளீஸ் அப்படியே உட்காந்துருக்கேன். கல்யாணம் வந்து படங்கள்லாம் இந்த ஒரு வருஷம் படங்கள்லாம் பண்ணிட்டு நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தாச்சா? அவர் சொல்லிட்டாங்க புரியல, ட்ராவல் ஆகட்டும் பார்ப்போம் எப்படி சொல்லிட்டு. ஆனால் டெஃபினெட்லி வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறவங்க யார் அப்படின்னா லைஃப் பார்ட்னர். அவங்க வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து லைஃப் லாங் ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கடைசி காலத்தில் வந்து குழந்தைங்களாம் விட்டுட்டு போயிடுவாங்க, ஒய்ஃப் தான் வந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஸோ இது வந்து எதுக்காகவும் இல்லைனாலும் எனக்கு கரெக்டாக இருக்கா நான் பார்க்கணும், அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா நான் அவங்களுக்கு பார்க்கணும். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் அதுதான். பட் நல்லா இந்த ட்ராவல் வந்து நான் பேசிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, எல்லா ஆண்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். சரி, எல்லா ஆண்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இப்படி இருக்கணும், இந்தந்த குவாலிட்டிஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பிக் பாஸ் பின்னு அது ஏதாச்சும் ஒரு மாற்றம் நிகழ்ந்ததா? ஏன்னா இப்போ முன்னாடியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபங்கியா ஒரு ஹாப்பி பாயா தான் உங்களை பார்த்துருக்கு எப்பவுமே. ஸோ வாட் இஸ் தட் குவாலிட்டி யூ எக்ஸ்பெக்ட்? நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்லியா எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து என்னன்னா யூ ரியலி நீட் அ லைனஸ், ஒரு
பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அம்மாக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, கலாச்சிட்டே இருப்பேன், சீரியல் பார்க்குறியா அது அப்படி இப்படின்னு. ஆனால் அவங்க தான் வந்து அவ்வளோ லைஃப் லெசன்ஸ் வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. நான் போய் அழுவேன், இந்த மாதிரி ஆகிடுச்சு சம்டைம்ஸ்லாம். அவன் வந்து சொன்னால் இந்த மாதிரி தான்ப்பா, கவலைப்படாதப்பா, என்ன இவ்வளோ இருக்கு, உண்மையிலே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம் போலன்றது. ஸோ அந்த அளவுக்கு வந்து யூ நீட் சம்மன் ஹூ ஹாஸ் வெரி கிரேட் லவ் மெயினாக இருக்கும். லவ்லேயே வந்து இந்த டெடிகேஷன், இந்த எல்லாமே வந்துடும். ஒரு கண்டிப்பாக ஃபேமிலி நல்லா கொண்டு போகணும், இதற்காக இருக்கணும் அப்படின்றது எப்படி வரும்னா லவ்னால தான் வரும். ஸோ அப்படி தான் நான் பார்ப்பேன். பேபிக்கு இப்படின்னா வாயில வச்சுருவேன். ஏன்னா இப்ப விக்ரம் வந்து நிறைய நேரங்கள் ரொம்ப அமைதியா உள்ளவர். அவரே பார்த்தா 1க்கு 9 வாட்டி ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு மாதிரி பயங்கர ட்ரிகர் ஆயிட்டாங்க. நீங்க உள்ள இருக்கீங்க, உங்களுக்கு அப்ப தோணுச்சா? ஏன்னா கமருதீன் வந்து ஈஸியா ட்ரிகர் பண்ணிடலாம், ஒரு விதம் சொல்லலாம். வெளியே இருந்து அவ்வளவு பேர் கத்துறாங்க, இது பண்ணலாங்க. உங்களுக்கு தோணுச்சா ஆஸ்கர் இதுவா நான் வெளியே வரேன்டா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க நடக்கிறது எல்லாமே வந்து எப்படின்னா, நான் சொன்னல, ஒருத்தர் வந்து நடிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து உண்மையாகவே அதை அனுபவிக்கிறாங்கன்றது கூட நம்மளால சொல்ல முடியாது அந்த வீட்டில். ஏன்னா அதே பர்சன்ஸோட டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ரம் டே ஒன் வந்து டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து உங்களுக்கே தோணும், ஒருவேளை உண்மையாகவே அப்படியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. பிக்சர்ஸ் வந்து அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி செட்டப் மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக் வெளியே வந்து வெளியே வாடானா எப்போவுமே அந்த மாதிரி நிற்க மாட்டாங்க. நீ வாடா வெளியே வாடா சந்தைக்கு வாடா அப்போதான் டவுட் பண்ணுது, ஓகே ஏன் இந்த மாதிரி அவன் கேட்குறான். ப்ளஸ் வந்து அபியூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டான். ஸோ இது நம்ம வீக்கெண்டில் எடுத்து வைப்போம். ப்ளஸ் வந்து நம்ம பண்ண தப்பு தான், ஆனால் எனக்கு கில்லர் பாயிண்டில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்றது நம்ம வீக்கெண்டில் சொல்லலாம். ப்ளஸ் வந்து அவங்களும் பேசணும், நானும் பேசணும். இட்ஸ் அ மியூச்சுவல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் கொஞ்சம் லெவல் மீறிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி எனக்கு இறங்கி போகணுன்னு எனக்கு தோணுச்சு தான். இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெட் கார்டுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இறங்கிட்டா அது ஒரு ஃபைட். இறங்கிட்டோன்னா இட்ஸ் ஆன் மை கால். காரை விட்டு இறங்கிட்டு வந்து நம்ம ஏமாலியாக நிற்கக்கூடாதுல்ல, அந்த காரை விட்டு இறங்க வைக்கிறதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன்னு அவர் சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால தான் நான் உள்ள உட்காந்துட்டு இருந்தேன். வெளியே வந்து இட் ஷுட் பி வெரி ப்ராக்டிக்கல் ஆல்சோ. நம்ம யாரையும் அடித்து துன்புறுத்துறதுக்காக இங்கே போகல, ஒரு கேம் விளையாட தான் போயிருக்கோம். அதனாலே நான் ஐ ஸ்டூட் இன்சைட் இட் வாட்ஸ் அ ட்ராப் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஜஸ்ட் கிட்டிங் ப்ரோ, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு, நான் பாட்டுக்கு எனிமீஸ் ப்ரோ. யாருமே எனிமீஸே இல்லை, நீங்கள் தான் உங்களுக்கு எனிமி. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஹீரோ. இதுக்கப்புறம் வந்துட்டு கமருதீனோட கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒருத்தவங்க கமருதீனோட ஃபேன், அவங்களுடைய நேமும் பார்வதி தான், அவங்க வந்திருந்தாங்க. அதை பாருங்கள். ரெடியா? என்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
எப்போ எடுத்த போட்டோ இது? 2019. ஒர்க் பண்ணுறோம் ப்ளீஸ். நிறமாக நிகழ்வா நடிப்போடு மெதுவாகுவா அறிவேனம்மா மசத்தைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை கொண்டு சாங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப இமோஷனல் ஆகிடுவேன்னு சொல்லலாம். கொஞ்சம் சேடாக எங்க போனாலும் நானும் வருவேன் கண்ணாடி பாடுவேன் நானும் தெரிவேன் தாயே உயிர் பிரிதாயே என்ன தனியே தவிக்க விட்டாயே இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும் நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ கண்மூடி இருந்தாலே போதும் அம்மா அம்மா நீ எங்க அம்மா உன்னை விட்டா எனக்காரு அம்மா. இதோட கமருதீனோட மீட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாலுக்கு இன்டர்வியூ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி போய் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். பட் அது வந்து கிளியராக இல்லை, ஒரு மாதிரி மங்கலாக இருந்துச்சு. ஐயையோ வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் நான் ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோ கிளியராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க, எல்லோரும் போய் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் பாய் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. அதோட டான்ஸ் மீட் முடிஞ்சிருச்சு. என்னால் பார்வதி மீட்டுக்கு இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் கிளம்பிட்டேன்.